வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். இது வந்து பேலியோ டயட்டோட 3வது எபிசோடு. இதில் வந்து சங்கர்ஜி வந்து மேலும் சில கருத்துக்களை வந்து நம்மளோட பகிர்ந்துக்கிறாரு. திரும்பவும் சொல்கிறேன், பேலியோ டயட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய உடற்கூறுகளும் பிரச்சனைகளையும் அலசி ஆராய்ந்து மருத்துவரின் தக்க ஆலோசனைக்கு பிறகே நீங்கள் பேலியோவை ஆரம்பிக்க வேண்டும். இப்போ எபிசோட் பார்க்கலாம். சமையல் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பொருட்கள் நீங்கள் யூஸ் பண்ண உங்கள் உடலுக்கு கெடுதி தரக்கூடிய எந்த பொருட்களையும் நீங்கள் வந்து பயன்படுத்த மாட்டீங்க. அப்படிங்கிறதுனால இந்த உணவுகள் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அதிகமான பலன்கள் ஆரோக்கியமும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அதனால் ரூல் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் செய்த உணவுகளே முடிந்த வரையில் அதிகமாக சாப்பிடுங்கள் அப்படிங்கிறது. ரெண்டாவது, பொரித்த உணவுகள் சாப்பிடாதீங்க. அதிகமாக எண்ணெயில் கொதிக்க வச்சு அதிலேருந்து பொரித்து எடுக்கப்படும் எந்த உணவாக இருந்தாலும், அது எப்படிப்பட்ட எண்ணெயாக இருந்தாலும், செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருந்தால் கூட சரி, அதை வந்து கொதிக்க வச்சு அதில் வந்து பொரித்து சாப்பிட்றது அறவே தவிர்த்துடுங்க. 2, 3வது, எல்லா வகை இனிப்புகளும் வந்து தவிர்த்துடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இனிப்புனாக்கா நீங்கள் கடையில் வாங்குகிற ஸ்வீட்டாக இருக்கட்டும், அது வந்து மலை தேனாக இருக்கட்டும், வேறு எதுவாக இந்த கருப்பட்டி வெல்லமாக இருக்கட்டும், பனங்கள் கண்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, எந்த வகை இனிப்புகள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இனிப்பு தான். அது எந்த விதத்தில் மருத்துவ குணங்கள்லாம் இருக்கும். ஆனால் ஒரு சர்க்கரை நோயாளிக்கு எல்லா இனிப்பும் ஒரே இனிப்பு தான். அதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் எல்லாம் அடிபட்டு போய் அவரோட இன்சுலின் லெவலை தான் இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர்த்து மற்ற நலன்கள் எல்லாமே அதில் வந்து அடிபட்டு போயிடும். அப்படிங்கிறதுனால இனிப்புகளை அறவே தவிர்த்திடுங்கள். வெள்ளை சர்க்கரை மட்டும் இதை தவிர்த்திடுங்கன்னு சொல்கிறோம். அது போக சரி இனிப்பு வேணாம் சார், இங்கே வந்து இது மாதிரி சுகர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்கன்னா அதை விட மோசம். நீங்கள் அதுக்கு வெள்ளை சர்க்கரையே சாப்பிட்டு போகலாம். அந்த அளவுக்கு மோசமான ஒரு கெமிக்கல் சோர்ஸ் தான் உங்களுக்கு வந்து இனிப்புன்ற பேரில் விதவிதமாக டப்பாவில் போட்டு கொடுப்பாங்க. சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். 3வது, பேக்கரி உணவுகள். பேக்கரி உணவுகள் பூரா மைதா, டால்டா இதை வச்சு தான் அவங்க வந்து செய்கிறாங்க. இது ரொம்ப உடம்புக்கு கெடுதியான விஷயம். அதனால் அதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குப்பை உணவுகள் என்ன சொல்லப்படும், ஜங்க் ஃபுட். ஜங்க் ஃபுட்டு அப்படின்றது வந்து சாப்பிடாதீங்க. கடைகளில் கிடைக்கும் பீஸா, பர்கர் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எதுவுமே நீங்கள் வந்து சாப்பிடாதீங்க அப்படின்றது வந்து சொல்லிடுறோம். இது போக இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் அரிசி கோதுமையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, மைதா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் மனுஷன் என்ன தான் சார் சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட்லாம். இதெல்லாம் தவிர்த்துட்டிங்க அப்படின்னாலே இதிலேருந்து நல்ல உணவுகள், உண்மையான உணவுகள், அந்த வார்த்தையை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். உண்மையான உணவுகள் என்ன அப்படின்னா, ஒரு காய்கறி, எல்லா வகையான கீரைகள் நீங்கள் சாப்பிட்லாம். தினம் ஒரு கீரை. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நீங்கள் வந்து ஆரோக்கியம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களோ, கடைசியாக நீங்கள் எப்போ கீரை சாப்பிட்டீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். எப்போயோ ஒரு நாள் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க, நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. தினம் ஒரு கீரை சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. தேவையான நியூட்ரிஷன்ஸ் உங்களுக்கு வந்து அது கொடுக்கும். 1. 2வது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பாதாம் நாங்கள் வந்து சாப்பிட சொல்கிறோம். ஒரு நாளைக்கு 100 கிராம் பாதாம் சாப்பிடுங்க. அதாவது குறைந்தபட்சம் முதலில் டயட் எடுக்க வருவர்கள் ஒரு 30 நாட்களுக்காவது 100 கிராம் பாதாம் அப்படிங்கிறது தினமும் சாப்பிடுங்க. ஏன்னா அதில் வந்து அதிகமான மெக்னீஷியம் இருக்குது. உடலுக்கு நன்மை செய்யும். பசி வந்து நிறைய நேரம் தாங்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கும். பாதாம் வந்து பலவிதமான நன்மைகள் பாதாம் சாப்பிடுவதால் கிடைக்கிறது. அந்த பாதாமை எப்படி சாப்பிட சொல்கிறோம் அப்படின்னா, 24 மணி நேரம் தண்ணீரில் ஊற வையுங்க. 1. அதை வடிகட்டி அதை வந்து ஒரு தவாவில் போட்டு நெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஃப்ரைனா டீப் ஃப்ரை கிடையாது, அப்படியே நெய் விட்டு லேசாக வறுத்து அதை நீங்கள் வந்து எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். 100 கிராம் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம்தான் முதல்ல, அப்புறம் உங்களுக்கு அது பழகிடும். அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட சொல்கிறது என்ன, பன்னீர் டிக்கா. அந்த பன்னீரை எடுத்து நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அப்படி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அது வந்து 100 கிராம் 200 கிராம் அது வந்து ஒரு ஃபுட்டு. இந்த 100 கிராம் பாதாம் அப்படிங்கிறது வந்து ஒரு உணவு. அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, முட்டை 3 4 காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறாங்க, ஒரு 4 முட்டை. அது நீங்கள் ஆம்லெட்டாக சாப்பிட்றீங்களோ, வேக வச்சு சாப்பிட்றீங்களோ, இல்லை ஸ்க்ராம்பிள் பண்ணி சாப்பிட்றீங்களோ, உங்களுடைய விருப்பம். கூட ஏதாவது ஒரு காய்கறி போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். அந்த காய்கறிகளும் கிழங்கு வகைகள் கூடாது. இனிப்பு வகை அதிகம் உள்ள காய்கறிகளும், கேரட்டு, பீட்ரூட் இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து ஆரம்ப காலத்தில் தவிர்த்துடணும். அப்போ என்ன தான் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டைகோஸ் சாப்பிட்லாம், காலிஃப்ளவர் சாப்பிட்லாம், ப்ரோக்கோலி சாப்பிட்லாம், கத்திரிக்காய் சாப்பிட்லாம், வெண்டைக்காய் சாப்பிட்லாம், கோவக்காய் சாப்பிட்லாம், தக்காளி சாப்பிட்லாம், வெங்காயம், பூண்டு இந்த மாதிரியான உணவுகள் வந்து நீங்கள் வந்து நிறைய வந்து சேர்த்துக்கலாம். இது மூலிமா நீங்கள் வந்து விதவிதமான டிஷ் பண்ணலாம். இதற்கான எல்லா விதமான என்ன மாதிரி ரெசிபிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எங்களுடைய குரூப்பில் இருக்குது. அந்த குரூப்பினுடைய தகவல்கள் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவிலே உங்களுக்கு வந்து காண்பிக்கப்படும். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு எங்களுடைய ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து பல சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். அதெல்லாம் நாங்கள் உதவுறதுக்கு தயாராக இருக்கோம். எந்த கட்டணமும் கிடையாது. இது வந்து முழுக்க சேவை மனப்பான்மை. நாங்கள் வந்து பயன்பெற்றோம். எங்களை மாதிரி அவதிப்படுறவங்களுக்கு இந்த பயன்படுங்க, இந்த மூலிமா உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சேவை நோக்கில் தான் வந்து இதை வந்து நாங்கள் வந்து செய்கிறோம். அது பகிர்வும் செய்கிறோம். வேறு எதுவும் விற்பனைக்கோ இல்லை காசுக்கோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சரி, திரும்பவும் நம்ம வந்து அந்த டயட் சார்ந்த அந்த ஒரு இதுக்கு வரலாம். இப்போ வந்து முட்டை இந்த மாதிரி நீங்கள் வந்து காலையில் சாப்பிட்றீங்க, ஒரு 4 முட்டை சாப்பிட்றீங்க. இதனால் என்ன பலன் அப்படின்னா, அது அந்த மஞ்சள் கருவோடு சேர்த்து முழு முட்டையை நீங்கள் சாப்பிட்றீங்க. ஒரு 4 மணி நேரத்துக்கு உங்களுக்கு அது பசி தாங்கும். மதியானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
வெஜிடேரியன் உணவு சாப்பிடுவங்க அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னாக்கா காலையில் முட்டைக்கு பதில் நீங்கள் பாதாம் சாப்பிட்லாம். மதியானம் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னாக்கா இந்த குடமிளகாய், கோஸு, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பொரியலாகவோ இல்லை சாலடாகவோ நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக் அப்படி என்னென்னு சாப்பிட்றேன் பார்த்தீங்கன்னா பச்சை தேங்காய் 4 துண்டு பச்சை தேங்காய் பொறுமையாக நீங்கள் கடிச்சு சாப்பிட்லாம். அதில் நெய்யில் வதக்கி கூட சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பே கிடையாது, உங்களுக்கு வந்து நல்லது தான். அப்படி என்ன பச்சை தேங்காயில் இருக்குது, பச்சை தேங்காயே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? பச்சை தேங்காய் பார்த்திங்கன்னா தாய்ப்பாலுக்கு அடுத்து உடலுக்கு நன்மை தரக்கூடிய பல விஷயங்கள் வந்து இந்த ரா கோகோனட்டில் இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி சொல்லுது. தேங்காய் வந்து பழைய உணவு. எந்த நீங்கள் உலகில் இருக்கும் மக்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு கடல் சார்ந்த ஒரு நிலப்பரப்பில் இருக்க மக்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஒரு பிரதான உணவாக இருக்கும். தேங்காய் சாப்பிட்டா மாரடைப்பு வந்து செத்து போயிடுவாங்க அப்படின்னாக்கா தேங்காய் சாப்பிடக்கூடிய பல நாடுகள் இன்றைக்கி வந்து உயிரோடவே இருந்திருக்காது, எல்லாமே வந்து மயானமாக போயிருக்கும். அதனால் அது வந்து நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது, தாராளமாக நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ராத்திரி சாப்பிட்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர், சைவர்கள் வந்து பன்னீர் அது வந்து டிக்கா அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். அசைவம் சாப்பிட்றவங்க வந்து பார்த்திங்கன்னா சிக்கன், மட்டன் அதெல்லாம் எப்படி இருக்கும், அது எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னாக்கா திரும்பவும் அது வந்து எண்ணெயில் பொரிக்கக்கூடாது, நீங்கள் வந்து நல்லா வேக வச்சோ அப்படின்லாம் கிரில் பண்ணியோ சாப்பிட்லாம். கூட சில காய்கறிகள் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் பிரச்சனைகள்லாம் எதுவுமே வராது, வயிறு வந்து சுத்தமாக இருக்கும், மலச்சிக்கல்லாம் எதுவுமே வராமல் நீங்கள் வந்து ஆரோக்கியமாக வந்து இருக்கலாம். இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு பேலியோ வந்து ஒரு உணவு முறை, இந்த மாதிரி சாப்பிட்றது அப்படிங்கிறது. இதில் திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட சொன்னது என்ன, முட்டை சாப்பிட சொன்னோம், பாதாம் சாப்பிட சொன்னோம், சிக்கன் சாப்பிட சொன்னோம், மட்டன் சாப்பிடுங்கன்னு சொன்னோம், காய்கறிகள் சாப்பிடுங்கன்னு சொன்னோம், அதுலேயும் கிழங்கு வகைகள் தவிர்க்க சொல்லிட்டோம், கீரைகள் சாப்பிடுங்கன்னு சொன்னோம். இதில் வந்து எல்லா விதமான சத்துக்களும் உங்களுக்கு கிடச்சிடுது, உங்களுடைய உடல் எடையை இது வந்து குறைக்குது. அது போக மிக முக்கியமாக நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய பிளட் டெஸ்ட் நீங்கள் வந்து டயட்டுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு தான் இந்த டயட் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறோம். ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து இந்த டயட்டின் மூலிமா உங்கள் உடம்புல என்ன மாற்றங்கள் நடந்திருக்கிறது, அது நன்மை தரக்கூடிய மாற்றமா இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து பிரச்சனைகள் கொடுத்துருக்கா அப்படிங்கிறது தெளிவாக தெரியறதுக்கு இந்த பிளட் டெஸ்ட்ன்றது வந்து உதவும். அது என்னென்ன பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எங்களுடைய குரூப்பில் இருக்குது, நீங்கள் அங்கே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பிளட் டெஸ்ட் எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 நாள் பேலியோவில் ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டு சீட்டிங் செய்யாமல், சீட்டிங்னா என்ன, இடையில வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்லாம், ஒரு கேக் சாப்பிட்லாம், ஒரு ஸ்வீட் சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிடாம தெளிவாக நாங்கள் என்ன டயட் சார்ட் கொடுக்குறோமோ, சைவர்களுக்குன்னு ஒரு டயட் சார்ட் தனியாக வச்சுருக்கோம், அசைவர்களுக்குன்னு தனியாக டயட் சார்ட் வச்சுருக்கோம், அதன் பிரகாரம் நீங்கள் வந்து சாப்பிட்டு 30 நாள் கழித்து நீங்கள் வந்து உங்களோட ரிசல்ட்டை பார்க்கும்போது இதுவரை எங்களுக்கு கிடைத்த தகவல், எங்களுடைய அனுபவம் படி என்ன நடந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன நடந்திருக்கு அப்படின்னா உடல் எடை பிரதானமாக குறைஞ்சிருக்கு. ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 5 to 10 கிலோ உடல் எடைன்றது வந்து எந்த விதமான பெரிய எஃபர்ட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து குறையும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா HDL என்று சொல்லக்கூடிய உடலில் தேவையான நல்ல கொழுப்பு எண்கள் அதிகரித்திருக்கும். LDL அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரைக்ளிசரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்புகளை உடலில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன ஆயிருக்குன்னா குறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல நம்பர் அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உடல் எடை வந்து குறைஞ்சிருக்குன்றது ஒன்று. சிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அது வந்து சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டெஸ்ட் ஒன்று எடுக்க சொல்லுவோம். எதுனா ரத்தத்தில் வந்து மாரடைப்புக்கான காரணிகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், அது ஒரு ப்ரோட்டீன். அதனுடைய எண்கள் வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கும், இல்லை முன்னாடி இருந்ததை விட நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து தெரிஞ்சிருக்கும். இது போக நாங்கள் வந்து பிரதானமாக சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல பேருக்கு, குறிப்பாக எங்கள் குரூப்பில் வர பலவிதமான நாட்டிலேருந்து வர மக்களுக்கு எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த விட்டமின் டி கம்மியானால் என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலும்புகள் வந்து போக போக உங்களுக்கு வந்து வயதான காலத்தில் மிக பலவீனம் அடையும். அது போக உங்களுக்கு வந்து உடம்புல வந்து பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கு இந்த விட்டமின் டி வந்து குறைபாடுன்றது வந்து மிக முக்கியமான காரணம். சரி, விட்டமின் டிக்கு என்ன பண்ணலாம், மாத்திரை கிடைக்குது சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்லாம். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த மாத்திரை டோஸ் உங்களுக்கு தேவையான விட்டமின் டி அளவை விட அதிகமாகிடுச்சு அப்படின்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு வந்து கொண்டு வரும். ஸோ விட்டமின் டி கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை, அதிகம் போனாலும் பிரச்சனை. சரி, எப்படி தான் இதை வந்து நார்மலாக வந்து நான் வந்து வச்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இலவசமாக கிடைக்கக்கூடிய சூரிய வெளிச்சம். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்களோ பெண்களோ குறைந்தபட்சம் 40% உங்களுடைய உடல் தோல் வெயில் படுற மாதிரி நீங்கள் வந்து தினமும் வந்து வெயிலில் வந்து நிற்கணும். என்ன நேரத்தில் நிற்கணும் அப்படின்னா காலையில் வந்து மாலையிலையோ கிடையாது, ஒரு மதியானம் 11:30 to 12:30 அந்த 1 மணி நேரத்தில் குறைந்தபட்சம் 20 நிமிஷமாவது நீங்கள் வந்து அந்த வெயிலில் உங்களுடைய உடல் தோலை நேரடியாக சூரிய வெளிச்சத்தில் காட்டி நின்றீங்கன்னா இயற்கையாகவே உடல் விட்டமின் டியை சூரிய வெளிச்சத்திலிருந்து கிரகித்து கொள்ளும்.
சரி, இப்போ டெய்லி நம்ம நிற்கிறோம் அப்படின்னா எப்படி நம்ம கணக்கு பார்க்குறது? திடீர்னு அந்த விட்டமின் டி உடம்புல அதிகமாகிடுச்சாலும் பிரச்சனைன்னு சொல்கிறீங்களே, அப்போ நம்ம எவ்வளோ நாள் நிற்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் இயற்கையும் உடலுக்கும் ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, உடல் வந்து தேவைக்கு அதிகமான விட்டமின் டி கிடைக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விட்டமின் டி உள்ளே கிடைக்கிறத கட் பண்ணிவிடும். இது வந்து மருந்து மாத்திரையில் நம்ம வந்து செக் பண்ண முடியாது, டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும். அதனால் நீங்கள் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரும் டெய்லி வருஷம் பூரா நீங்கள் வெயிலில் நின்னாலும் உடல் தேவையான அளவுக்கு மட்டும்தான் அந்த விட்டமின் டியை வந்து கிரகித்துக் கொள்ளும் என்பதால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, ஏன் காலையில் தானே எல்லோரும் சொல்லுவாங்க காலம் வெயில் நல்லது, இல்லை மாலை வெயில் நல்லது, மதியானத்தில் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, அதிகமாக உடம்புக்கு வந்து விட்டமின் டி கிரகிக்கக்கூடிய அந்த அளவு எப்போ கிடைக்குதுன்னா அந்த 11லேருந்து 12 தான் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் காலையில் ஒரு 7 மணிக்கு நீங்கள் வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நின்னால் கிடைக்கக்கூடிய விட்டமின் டி அளவு இந்த நேரத்தில் ஒரு 15லேருந்து 20 நிமிடங்கள் நீங்கள் நின்றாலே உங்கள் உடம்புக்கு வந்து கிடைச்சிடும் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படிங்கிறதுனால தான் அந்த டைமில் நீங்கள் போய் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆண்கள் ஓகே ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு கூட நின்றுலாம், அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% உடல் வந்து தோல் வந்து சூரிய வெளிச்சத்துக்கு காமிக்கிற மாதிரி தெரிஞ்சு நிறைய விட்டமின் டி கிடைக்கும். பெண்களுக்கு வந்து கிடைக்காது தான், அது கஷ்டம் தான். நம்ம ஊரில் வந்து அந்த மாதிரி நிற்க முடியாது தான். அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் தோல் வந்து நேரடியாக வெயில் படுற மாதிரி பெண்கள், ஏன்னா பெண்கள் தான் ஆண்களை விட அதிகமாக வந்து விட்டமின் டி வந்து கம்மியாக வந்து இருக்குன்றது நாங்கள் வந்து நிறைய ரிப்போர்ட்டுகள் குழுவில் வந்து நிறைய பேர் வந்து கொடுக்கும்போது நாங்கள் பார்க்குறோம். அப்படிங்கிறதுனாலையும் ஒன்று. ரெண்டாவது வந்து பெண்களுக்கு அதிகமான எலும்பு சார்ந்த மூட்டு தேய்மான பிரச்சனைகள், எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், வலி அதெல்லாம் வந்து வருது. எப்போ வருது அப்படின்னா, ஒரு 30 வயசு தாண்டின முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா 60 வயசில் வரக்கூடிய பிரச்சனைகள் 50ல் வந்தது, 40ல் வந்தது, இப்போ 30, 25 வயசுலலாம் வந்து வர ஆரம்பிச்சிடுது. அவங்களுடைய வேலை சார்ந்த பிரச்சனையோ, இல்லை வந்து வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளோ, இல்லை வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளத்தினாலையோ அவங்களால வந்து அதிகமாக வெயிலில் சுற்ற முடியதில்லை. இன்றைக்கு பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இளம் பெண்கள் எல்லாருமே வந்து முகத்தை வந்து ஒரு தீவிரவாதி மாதிரி ஒரு முகமூடி போட்டுற மாதிரி தான் எல்லாத்தையுமே, உடல் உறுப்புகள் எல்லாத்தையுமே வெயிலுக்கு பயந்து மூடிட்டு போகிறாங்க. டிவியை திறந்தீங்கன்னாக்கா உங்களை வந்து வெயிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான செலவில் உங்களுக்கு வந்து க்ரீமாக வந்து விற்று தள்ளுறாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி விட்டமின் டிக்காக நீங்கள் வெயிலில் நிற்கும்போது உடலில் ஏதாவது எண்ணெயோ க்ரீமோ எதுவுமே பூசாமல் டைரெக்டாக நில்லுங்க. அப்போ தான் அந்த உடலில் வந்து வெயிலிருந்து விட்டமின் டி வந்து கிரகித்து கொள்ளும். நான் கருத்துட மாட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய உடல் கருக்காமல் இருக்கவே இருக்காது. ஆனால் ஓரளவுக்கு நீங்கள் அந்த விட்டமின் டி உங்களுக்கு வந்து கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெயில் போகிறது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பழைய கலர் வந்து கண்டிப்பாக வந்துடும். க்ரீம் போடுறதுனால நீங்கள் வெள்ளையாக போகிறதில்ல, வெயிலில் போகிறதுனால நீங்கள் அதிகமாக கருக்க போகிறதும் கிடையாது. அது வந்து நேச்சுரல், அது வந்து நீங்களும் நானும் வந்து தவிர்க்க முடியாது. உடல் ஆரோக்கியம் முக்கியமாக இல்லை வந்து உடல் நிறம் முக்கியமாக அப்படின்றத வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி வெயிலில் நிற்கும்போது சிலருக்கு வந்து ஆரம்ப காலத்தில் நீங்கள் வந்து போய் நின்ன உடனே பார்த்தீங்கன்னா முகத்திலலாம் வந்து அப்படியே தடிப்பாக வந்துடும், சிலருக்கு வந்து அலர்ஜி மாதிரி வரும், சிலருக்கு வந்து கொப்பளங்கள் வரும். அதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கணும். அப்படின்னாக்கா முதல்ல சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு கை வரைக்கும் இல்லை கால் வரைக்கும் வெயிலில் காமிச்சு நின்று அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து வெயிலுக்கு உங்கள் உடம்பை வந்து பழக்கப்படுத்தலாம். இப்பொழுதிலிருந்தே உங்கள் குழந்தைகளையும் சின்ன வயசில் உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள எல்லாருமே வெயிலில் விளையாட பழக்கப்படுத்திங்க. ஏசிலே இருந்து வெயிலே காமிக்காமல் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து அவங்க வந்து இந்த விட்டமின் டி குறைபாடால் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இப்போது இது வந்து நான் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு வந்து ஒரு டயட் பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் அப்படின்றத நான் சொல்லணும். கிட்டத்தட்ட இவ்வளோ நேரம் நான் பேசினா கூட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிறிய அறிமுகம் தான். இது வந்து முழுசாக இது இப்போ நான் பேசினதை வச்சே நீங்கள் வந்து ஒருத்தர் டயட் எடுத்துடலாமா, நான் வந்து பாதாம் சாப்பிட்றேன், டெய்லி வந்து நான் சிக்கன் மட்டன் சாப்பிட்டேன் எனக்கு வந்து உடம்பு சரியாயிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் உணவு சார்ந்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கிறது. அது எங்கே இருக்குது அப்படின்னா, எங்களுடைய ஃபேஸ்புக் குழுமத்தில் இருக்குது. அந்த குரூப்போட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரோக்கியம் அண்ட் நல்வாழ்வு அப்படிங்கிறது குரூப்பு. அதனோட இங்கிலீஷ் டீட்டெயில் உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வரும், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அந்த குழுவுக்கு வாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடமாக நாங்கள் வந்து எழுதி கொண்டிருக்கோம். எல்லா விதமான போஸ்ட்டையும் படிங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து கேளுங்க. நிவர்த்தி பண்ணுறதுக்கு நிறைய மக்கள் அங்கே வந்து இதனால் பலனடைந்த மக்கள் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. அவங்களோட வந்து உரையாடுங்க. எந்த விதமான சந்தேகங்களையும் கேளுங்க. எல்லாமே குழந்தைக்கு சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக பல விதமான ஏற்பாடுகள் நாங்கள் அது வந்து அங்கே வந்து பண்ணியிருக்கோம். படித்து புரிந்து கொண்டு இந்த டயட்டை வந்து எடுத்து உடல் ஆரோக்கியம் கிடைக்க நான் வந்து உங்கள் எல்லாரையும் வந்து நான் அன்புடன் அழைக்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஜாக்கி சேகருக்கும் ஜாக்கி சினிமாவுக்கும் மிக்க நன்றி. ஸோ 3வது எபிசோட் பார்த்துருப்பீங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கிளிப்புள்ளைக்கு புரிகிற மாதிரி வந்து சங்கர் வந்து சொல்லியிருக்காரு. மீண்டும் இது குறித்த சின்ன சின்ன சந்தேகங்களை வந்து வெவ்வேறு எபிசோடுகளில் உங்களோட நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த தளம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்களை இந்த தளத்தில் உங்களுக்கு சினிமாவை தவிர்த்து நிறைய விஷயங்களை நாம் பேசுவோம். நன்றி, வணக்கம்.